வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து ஜூன் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ்வலான ஒரு 3 டேட்டா வச்சு தான் முக்கியமாக இருக்க போகுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. ஸோ இந்த கிஃப்ட் நிஃப்டி வந்து ஃபியூச்சர்ஸ் டேட்டா தான். ஆனாலுமே நமக்கு நிஃப்டி 50ல் கேப் அப் அண்ட் கேப் டவுன் வருமா, மார்க்கெட் வந்து புல்லிஷா பியரிஷா இருக்குமாங்கிறது நமக்கு 9:30க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு லாங் பொசிஷனா ஷார்ட் பொசிஷனான்னு தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பனிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் கிஃப்ட் நிஃப்டி. அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸோட பொசிஷனும் தான் நமக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 டேட்டாஸ் வச்சு தான் முக்கியமாக பேச போகிறோம். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் இருந்திருக்கு. ஆனால் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. இது வந்து கொஞ்சம் நமக்கு பாதுகாப்பாக நிஃப்டி 50ல் இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான இது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, யூஸ்வலாக நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு நடுவில் ரொம்ப திடீர்னு ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷர் இருக்கும். ஒரே கேண்டில் 300 பாயிண்ட்ஸ்க்கு ஒரே கேண்டில் போகிறதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்தியன் மார்க்கெட்டை வந்து எஃப்ஐஐஸ் வந்து பயங்கரமாக மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து செபி வந்து டிஃப்ரெண்ட்டான ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஹோல்டிங்ஸ் எவ்வளோ பண்ணும், எப்படி வந்து எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் வந்து எவ்வளோ வந்து அவங்க லாங் பொசிஷன் எடுக்கலாம், ஷார்ட் பொசிஷன் எடுக்கலாம், ஷார்ட் செல்லிங் எப்படி இருக்கக்கூடாதுன்னு மல்டிபிள் ஸ்கேம்ஸ் இதெல்லாம் பண்ணி தான் ரெகுலேஷன் பண்ணி இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே கேண்டில் 50-60 பாயிண்ட் வருது, 100 பாயிண்ட் வருது, டக்குன்னு மேலே போகும், டக்குன்னு கீழே வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடந்த ஒரு வருஷமாக ரொம்ப கம்மியாக தான் நடந்துட்டு இருக்கு. அண்ட் நடக்கலை அப்படின்னே சொல்லலாம். கரெக்டாக நமக்கு வந்து இந்த பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேம் கண்டுபிடிச்சாங்க. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறது ரொம்ப கம்மியாயிருச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஸ்ட்ராங்கான பையிங் அண்ட் செல்லிங் நடந்துட்டு இருக்கும். லைக் 5 நிமிஷத்தில் ஒரு பெரிய கேண்டில், அடுத்த 5 நிமிஷத்தில் டக்குன்னு ஒரு ரெட் கேண்டில். ஸோ இந்த மாதிரி வர்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு சிம்டம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு இது இந்தியன் மார்க்கெட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேபிட்டலை இன்னைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போடணும். ஏன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறனால அவங்க வந்து ஒரு நாளில் நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க. நமக்கு ஒரு மாதமாக நமக்கு சேர்த்து வச்ச ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரே கேண்டில் 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இன்னையோட முக்கியமான ப்ரிகாஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஷார்ட் செல்லர்ஸ், அதாவது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஷார்ட் செல்லர்ஸோ இல்லை எக்ஸ்ட்ராடினரியான லாங் செல்லர்ஸோ எஃப்ஐஐஸ்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் தெரியுது அப்படிங்கிற அந்த ஒரு கேண்டில் நமக்கு தெரியுது. நான் இப்போ சார்ட் காமிக்கிறேன், நீங்களே பார்த்து டிசைட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம மார்க்கெட்டில் நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா S&P 500 நமக்கு வந்து 3 யூஎஸ் மார்க்கெட் இருக்குது. அதில் வந்து இந்த S&P 500 அண்ட் டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவான மூமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு பாசிட்டிவ் கேண்டில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பீஷியஸாக எந்த கேண்டிலுமே இல்லை. ஸோ நம்மளோட இந்தியன் டைம் கன்சிடர் பண்ணோம்னா நைட் வந்து 8 மணிக்கு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகி நைட் ஒரு 2 மணி வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்படியே மூவ் ஆகும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு யூஎஸ் மார்க்கெட்டோட ஒரு மார்க்கெட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டைம். டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் அண்ட் S&P 500. இந்த S&P 500 கீழே இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஒரு பாசிட்டிவ் மார்க்கெட். நமக்கு வந்து ஒரு டிஃப்ரென்சஸ்மே இல்லை. ஆனால் நமக்கு வந்து நாஸ்டாக் இருக்கு பாருங்க. நாஸ்டாக்ல இந்த இடத்துல தான் நான் சொல்ல வருது. நான் வந்து 3 மினிட்ஸ் வச்சிருக்கேன். இதே இது நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 2 3 இந்த 3 மினிட்ஸா இந்த 3 மினிட்ஸ்னால் ஆவரேஜாக நமக்கு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் நம்ம வச்சோம்னாலுமே நமக்கு எவ்வளோ தூரம் இந்த ஒரு 3 கேண்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது ஒரு 9 நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 340 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நாஸ்டாக்ல. ஸோ அப்படிங்கிறது நீங்கள் இந்த கேண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் கேண்டில்ஸ் நம்ம வந்து பார்க்கல. ஸோ அப்படிங்கிறனால இதை வந்து யாரோ மார்க்கெட்டை வந்து மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு எவிடன்ஸாக இருக்குது. அண்ட் இது வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வரும் அப்படின்னு நான் நிச்சயமாக சொல்லலாம். ஆனால் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால இன்னைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களோட கேபிட்டலை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். ஸோ ஃபுல் கேபிட்டல் போடாமல் ஒரு 50% கேபிட்டல் நீங்கள் வைக்கிறது, 50% இல்லைனா ஒரு 30% கேபிட்டலை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் வைஸாக இருக்கும் அப்படிங்கிறதா, கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு சஜஷன். ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் அது உங்களோட
ஒரு தாட் ப்ராசஸில் இருக்குது. பட் இருந்தால் இது வந்து நான் கவனிச்சதுனால உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, அப்போ யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக தானே இருக்குது அப்படின்னா கரெக்ட். யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. இதனால நமக்கு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து இன்னைக்கு பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்தளவு இன்னையோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூமெண்ட்ஸில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பொசிஷன் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்தளவு ஒரு 270 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து ஒரு 270 பாயிண்ட் இல்லைனா ஒரு 250 பாயிண்ட் வந்து நிஃப்டி 50ல் பாசிட்டிவ் ஓப்பனிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பொசிஷன் வந்து இந்த 23,200 அண்ட் இது வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1.5 வாரமாக பார்த்தீங்கன்னா இந்த 23,200க்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கு. மேலே போகும், கீழே வரும், திருப்பி கீழே போச்சுன்னா திருப்பியும் இந்த வரும். ஸோ அப்படிங்கிறனால இந்த 23,200லேருந்து நமக்கு ஒரு 250 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவாக போக போகுது. அப்போது 250 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 23,400 அதாவது எந்த ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்சாக இருந்துட்டு இருந்துச்சோ அதை வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இன்னொரு காஷன் சொல்கிறேன். என்ன அப்படின்னா நமக்கு கடந்த 2 வாரமாக கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்தளவில் நம்ம காலையில் பார்க்குறது, அதாவது இந்த ஒரு 7:30க்கு அனலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி ஒரு ரேஞ்சில் இருக்கும். ஆனால் அதே சமயம் 9 மணிக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து ரேஞ்ச் மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால உங்களோட அனாலிசிஸ் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இருக்கணும்னா நீங்கள் வந்து ஒரு 9 o'clock பக்கம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டியை ரெஃபர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு அட்வைசபிள் ஆனது. ஸோ இப்போதைய நிலைமையில் நமக்கு பார்க்கும்போது கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 270 பாயிண்ட்ஸ் இருக்குது. நான் அந்த ப்ரைஸ் கரெக்ஷனும் சேர்த்து தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா 250 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு காலையில் 6:30க்கு ஓப்பன் ஆகும் போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு டவுன் சைட் புஷ் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவுன்ஸ் பேக் நடந்திருக்கு. அப்போ இந்த பவுன்ஸ் பேக்ல இருந்து ஒரு வேளை கீழே வந்துட்டால் கூட நமக்கு மினிமம் ஒரு 150 பாயிண்ட் வந்து டவுன்ஃபால், அதாவது கேப் அப் இருக்கும். அதே சமயம் நான் எதிர்பார்க்கறது ஒரு 250 பாயிண்டாவது மினிமம் வந்து கேப் அப் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அப்படி இந்த 250 பாயிண்ட் நமக்கு நிஃப்டி 50ல் கேப் அப் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு முக்கியமான ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்ச், அதாவது 23,200லேருந்து 23,400 வரைக்கும் இந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. அப்போ இந்த முக்கியமான கன்சாலிடேஷன் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணும்போது நமக்கு 2 விஷயம் நடக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட், அதாவது சப்போஸ் இதுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் வந்து அப்படியே மேலே கண்டினியூ ஆகி ஒரு 100-200 பாயிண்ட்ஸ் வந்து க்ரோத் இருக்கலாம். ஒன்று. இரண்டாவது விஷயம், நமக்கு வந்து இந்த கேப் ஃபில்லிங், இதை வந்து நான் முன்னாடியே டிஸ்கஸும் பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா கேப் ஃபில்லிங் இல்லைன்னா கேப் கவரிங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து மார்க்கெட் வந்து திருப்பியும் இந்த கன்சாலிடேஷன் ரேஞ்ச், அதாவது 23,200 இல்லைனா 23,400க்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த 2 டேட்டாவில் என்ன பொறுத்தளவு எதுக்குள்ளே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கேப் அப் நடந்தாலும் நமக்கு திருப்பியும் டவுன்ஃபால் ஆகி மார்க்கெட் வந்து இந்த கேப் கவரிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் இந்த கேப் கவரிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா இதுக்கு வந்து முக்கியமான ஒரு ஐடியாவோ இல்லைனா ஏன் நம்புறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா இந்தியா விக்ஸோட வேல்யூ. இதே இது இந்தியா விக்ஸோட வேல்யூ வந்து 15 இல்லைனா ஒரு 16, 17ல் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு டேட்டா நடந்துருந்துச்சு அப்படின்னா நான் என்ன எதிர்பார்ப்பேன்னா இந்தியா விக்ஸ், அதாவது மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவாக போகணும் அப்படின்னா இந்தியா விக்ஸ் கீழே டவுன்ஃபால் ஆகணும். கரெக்ட். அப்போது இந்தியா விக்ஸ் வந்து ஏற்கனவே வந்து 15.5ல் இருக்குது. இந்த 15.5 வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2 வாரமாக எப்போ எல்லாம் 15.5ல் இருக்கோ அதிலிருந்து மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இது நம்ம வந்து ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து நம்ம இந்தியா விக்ஸ் பார்க்குறோம். ஸோ எப்போ எல்லாம் இந்த 15.5 ரேஞ்சில் இருக்கோ அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் பேக் தான் மேலே தான் போயிருக்கு. அப்போது இந்தியா விக்ஸ் மேலே போகிறதாக இருந்தால் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கீழே தான் வரும். ஸோ இந்த ஒரு காரணத்தினால நம்ம ஒரு முக்கியமான கவனத்தில் வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் வேல்யூ 15.5ல் இருக்கிறனால இங்கேருந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்போது இந்தியா விக்ஸ் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மினா நிஃப்டியும் நமக்கு இருக்கிற கேப் அப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. அப்போது இந்த இந்தியா விக்ஸோட காரணத்தினால தான் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு நிஃப்டி 50 வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு. ஆனால் சம்டைம்ஸ் வந்து அந்த கம்மியாக இருக்குன்னு சொல்கிறது நடந்துடும். ஸோ அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஸோ மார்க்கெட்டில் யாருமே பார்த்தீங்கன்னா இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோசியம் சொல்கிற மாதிரியோ இல்லைனா ஒரு கணிப்போ நம்மளால் சொல்ல முடியாது. ஒரு ப்ராபபிலிட்டிஸ் தான் சொல்ல முடியும். எதுக்கான வாய்ப்புகள் அதிகம், எதுக்கான வாய்ப்புகள் கம்மின்னு.
யாராவது ஒரு வேளை எங்கிட்ட வந்து இதுதாப்பா நடக்கும் 100% அப்படின்னா அது அவங்களோட நம்பிக்கையோட ஸ்ட்ரென்த்தை காட்டுமே ஒழிய மார்க்கெட் வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறத யாருனாலையும் ரொம்ப பெருசாக கணிக்க முடியாது. ஏன்னா எஃப்ஐஸ்மே கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருப்பாங்க. நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம், நிறையா பேர் டேட்டாஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லாத்துக்குமே மார்க்கெட் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதா, மேலே போகுமா கீழே வருமாங்கிற ஒரு டபுள் மைண்டு தான் எப்பயுமே இருக்கும். ஆனால் எஃப்ஐஸ் ஏன் ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட கேபிட்டல் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறனால அவங்க வந்து லாஸ் வந்தாலும் அடுத்து ப்ராஃபிட்டபிள் ஆகும்போது அவங்க ஸ்ட்ராங்கான ப்ராஃபிட்டபிள் ஆயிடுறாங்க. ஓகே, அப்போது நமக்கு இந்த 2 சான்ஸில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 வந்து ஒரு டவுன்ஃபால் ஆகி கன்சாலிடேட் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. அப்படின்னா நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் வந்து இந்தியா விக்ஸ் வந்து இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து ஒரு அப்வர்ட் ஸ்விங் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம கடந்த 2 வாரமாக எப்போ எல்லாம் 15.5ல் வந்திருக்கோ அப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்தியா விக்ஸ் மேலே போகும். இந்தியா விக்ஸ் மேலே போகும்னா நமக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து ஒரு டவுன்ஃபாலிங் நேச்சருக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் கொஞ்சம் சின்ன மாறுபாடு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்தளவு நமக்கு வந்து புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஓஏ சேஞ்ச் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த புட் சைடு ஓஏ சேஞ்ச் அதிகமாக இருக்குன்னா மார்க்கெட் வந்து ஒரு சர்டன் லெவலுக்கு மேலே கீழே விழுகாது அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க. அப்போ இந்த புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அட் த மணி வந்து 23,150 இருந்தாலும் அதிலிருந்து நமக்கு வந்து கீழே வரும்போது 23,000. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு நிஃப்டி 50யை பொறுத்தளவு இப்போ இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷன்லேருந்து நமக்கு 23,200 தான் நமக்கு இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 23,000 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரியுது. ஆனால் இந்த 23,000க்கு அதிகமாக கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஸோ அப்படின்னா இன்னையோட மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு கேப் அப் வந்து கேப் ஃபில்லிங் நடந்தாலும் நமக்கு அதிகபட்சம் கீழே போச்சுன்னா இந்த 23,000க்கு தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறத நமக்கு என்ன சொல்லுதுன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு சொல்ல வருது. ஸோ அப்படிங்கிறனால நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் புட் சைடு வந்து ரொம்ப கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால டவுன்ஃபாலிங் ரொம்ப அதிகமாக நடக்காது. அதே சமயம் நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா விக்ஸ் டேட்டாவில் நமக்கு வந்து 15.5 இருக்கிறனால கடந்த ஒரு 2 வாரமாக நம்ம கன்சிடர் பண்ணும்போது நமக்கு இந்த 15.5லேருந்து மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ அப்போ இந்தியா விக்ஸ் மேலே போகும், நமக்கு வந்து நிஃப்டி 50 வந்து கீழே வரும். அப்போ இந்த நிஃப்டி 50 கீழே டவுன்ஃபால் ஆனாலும் நம்மளோட ஏற்கனவே இருக்க ரேஞ்ச் இருக்குது பாருங்கள் 23,400ம் 23,200ம் இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னையோட மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஷார்ட் பொசிஷன் எடுக்கலாம். அதே சமயம் இந்த இடத்துல வந்துச்சுன்னா நமக்கு ஒரு கன்சாலிடேஷன் எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படிங்கிறனால இந்த 23,400 தொட்டுருச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்குள்ளேயே இருந்தாலும் இந்த 200 பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டபிளாக ரெடி பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்னென்னா மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து டவுன்ஃபால் ஆச்சுன்னா திருப்பி வந்து 23,200 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகும். அண்ட் இதே ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி 50யை அனலைஸ் பண்ணுறோம். ஏன் வந்து இது மூணையும் ஒன்றா அனலைஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி 50 வந்து சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஒரே ப்ரைஸ் ஆக்ஷன் தான் இருக்கும். ஏன்னா அதில் லிஸ்ட் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸ் வந்து சேமாக இருக்குது. ஸோ சேம் இல்லை, ஒரு 99% ஒரே மாதிரி இருக்குது. 1-2 வந்து சில சமயங்கள் மாறலாம். ஓகே, அப்படிங்கிறனால இதோட கோரிலேஷன் ஃபேக்டர், அதாவது நிஃப்டி எப்படி மூவ் ஆகுதோ அதே மாதிரி தான் மூவ் ஆகும். ஸோ இந்த கோரிலேஷன் ஃபேக்டர் வந்து க்ளோஸ் டு 1 அப்படின்னா 0.98 0.99 அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அதே சமயம் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா கோரிலேஷன் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான நாட்களில் 0.7 to 0.9 இருக்கும். ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் இந்த ப்ரைஸ் பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். ஸோ அப்படிங்கிறனால தான் நம்ம இது மூணையும் வந்து கோரிலேஷன் ஃபேக்டர் ஏறக்குறைய 0.7க்கு மேலே இருக்கிறனால மூணையும் சேர்த்து டிஸ்கஸ் பண்ணி நம்மளோட நிஃப்டிக்கான நிறைய டேட்டாஸ் நமக்கு கிடைக்கிறனால கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவாக இருக்கட்டும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவாக இருக்கட்டும், எஃப்ஐஎஸ் டேட்டாவாக இருக்கட்டும், இது எல்லாமே நிஃப்டியை பேஸ் பண்ணியிருக்கிறனால நம்ம நிஃப்டி அனலைஸ் பண்ணி இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ்க்கும் பேங்க் நிஃப்டிக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுற நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்மளோட அனாலிசிஸ். இன்னையோட மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் வந்து அதுக்கப்புறம் ஒரு கேப் கவரிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.